கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கை நம்மை பின்னுக்கு தள்ளினாலும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கை நம்மை பின்னுக்கு தள்ளினாலும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல தனிமையை உணர்ந்திருப்போம். நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான மக்கள் கூட நம்ம ஒரு கூட்டத்துல இருந்தாலும் நம்ம தனிமையில விடப்பட்டிருக்கோம். மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம், எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நம்மளை நாமே பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிற நபர் கூட நம்மளை வேண்டான்னு வெறுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம கர்த்தர் இடத்துல ஜெபிப்போம். ஆனா நம்ம ஜெபிக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு பலன் கூட கிடைக்காம இருக்கும். நமக்கே ஒரு கேள்வி தோணும், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? நான் ஜெபிக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குதே. நான் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு கேட்கிற ஒரு விஷயம் இவ்வளவு நாள் இழுத்தடிக்குதே. ஒருவேளை கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா மாட்டாரா? ஏன் நான் கேட்கிற எந்த ஒரு விஷயமும், நான் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் நிறைவேற மாட்டேங்குது? தோல்விக்கு மேல தோல்வி. நான் ஒரு விஷயம் பண்ணலாம் முயற்சி பண்றேன், வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னுக்கு வரலான்னு முயற்சி பண்றேன். ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி பின்னாடி தள்ளுற மாதிரி பண்ணுது. நம்ம யோசிப்போம், நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஒருவேளை கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரா? நான் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கேனா? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்து கொண்டே. கர்த்தருடைய பதில் என்ன? இது ஒரு சில நபருக்கு கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மனசுல கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கு. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஜுரம் வந்துடும், சளி வந்துடும், நிறைய தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். ஒரு நோய் சரியாயி முடிஞ்சது அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனை உடம்புல வந்துடும். குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த குடும்பத்துல இருக்கும். ஆனா பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம், ரொம்ப நாளா இருக்கும். இப்பதான் ஒரு பிரச்சனை போச்சு, திரும்பவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்க இந்த குடும்பத்துல வந்துச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வாழ்க்கையில, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு நாம யாருமே இங்க சொல்லிட முடியாது. ஆனா கர்த்தருடைய பதில் என்ன அப்படின்னு பாருங்க. ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 10. ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 10ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அவர் நமக்கு பாத்தீங்கன்னா தெம்பூட்டுகிற ஒரு விதம். நீ கவலைப்படாத, உனக்கு பிரச்சனை இருக்கா? கவலைப்படாத. நீ என்கிட்ட கேட்டு ஒரு விஷயம் நடக்கலையா? பொறுமையா இரு அப்படின்ற. ஏற்ற காலத்துல உனக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் செய்வேன் அப்படின்ற. நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கேன். உனக்கு உடம்புல பிரச்சனையா? உன்னால ஏதாச்சும் ஒரு நோய் வந்துட்டே இருக்கா? கவலைப்படாத. அதையும் தாண்டி நான் உனக்கு பாத்தீங்கன்னா உனக்கு உடம்புல நல்ல ஒரு பலனை கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ வேலை செய்யறதுக்கு, நீ படிக்கிறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான பலனையும் நான் உனக்கு கொடுப்பேன். அந்த நோயை அவர் முழுமையா எடுத்து போடணுங்கிறது கிடையாது. அந்த நோயிலேயே பாத்தீங்கன்னா அந்த நோயை தாங்கும்படி செய்யும் ஒரு நல்ல ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கு. அதான் சொல்ல, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, பகைவர்கள், சத்துருக்கள் நம்மள நிறைய பேர் சோதிப்பாங்க. இவன் வாழ்க்கையில முன்னேறி போயிடக்கூடாது, அவனை கீழே வச்சிருக்கிறோம்.
நம்மளை தாண்டி அவன் முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து சகாயமா இருக்கிறார். என் நீதியின் வலது கருத்தினா உன்னை தாங்குகிறேன். இந்த மாதிரியான ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்கு பிறகும் நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல ரொம்ப கம்மியா இருக்கும்? நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையா உணர்ந்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து கூட நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தனிமையில இருப்பார். பூமிக்கு ஒரு ரீதியில தனிமையில இருப்பார். அவர் ஜெபம் பண்ணும்போது கூட தனிமையில இருப்பார். ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காரு தெரியுமா? மனுஷங்க நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, நம்மளை புறக்கணிச்சாலும் சரி, இவன் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, பிதாவாகிய தேவன் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டார். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து தனிமையா இருந்ததை உணர்ந்ததே கிடையாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் அவர் கூட எப்பவுமே இருக்கிறார். இப்போ நாம கூட நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், யாருமே என்னை வந்து நேசிக்க மாட்டேன்றாங்க, யாருமே எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் ரொம்ப தனிமையில இருக்கேன், என்னுடைய உணர்வுகளுக்கு யாருமே வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது, நம்ம கூடவே இருக்கிறார். நம்மள அவர் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே விட மாட்டார். நம்ம மரண இருளிலே பள்ளத்தாக்கே நடந்தாலும் நம்ம பொழப்புக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த ஒரு பிலீஃப் நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், என்னடா இது நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சாதிச்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தா கால் வைக்கிற எல்லா இடமே கண்ணி வெடியா இருக்கே நம்ம நினைப்போம். ஆனா அது எல்லாமே கர்த்தர் நமக்கு நன்மையாக முடிசூட்டுவார். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு அது சீக்கிரமா கிடைக்காது, அதற்காக நம்ம வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணணும். ஒரு சில நேரத்துல வந்து நான் ரொம்ப தொடர்ந்து நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்திற்காக, ஆனா கர்த்தர் இடத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லையே. நல்லா யோசிச்சுக்கோங்க, அவர் வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து கேட்காம கிடையாது. அவர் நம்மளுடைய வேண்டுதலை எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறார். நம்மளை ஆசிர்வதிப்பதற்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஏற்ற காலத்துல ஏற்ற தருணத்துல அவர் நம்மளை உயர்த்தக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு உடல்ல பலவீனம் இருந்தாலும் சரி, மனசுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஏற்ற காலத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 4 கூட இங்க எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் அருமையான ஒரு ஊழியக்காரர், ஒரு சாதாரண மனுஷன். அவர் என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவரும் ஒரு சாதாரணமான நம்மளை போல ஒரு மனுஷன் தான். ஒரு மனுஷன் எப்படி ஒரு தனிமையை உணர்வானோ, எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல, தயவு செஞ்சு எனக்கு எடுத்து போட்டுருங்க, எனக்கு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கல. நிறைய பேருக்கு அப்படி தோணும் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்துல. நான் எவ்வளவு நாள் தான் போராடுறது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ரொம்ப தனிமையில இருக்கேன், நான் யாருக்குமே உதவுறதுக்கு என்னால இல்ல, என்னால யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை எடுத்துருங்க. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காது, நல்லா படிச்சு முடிச்சிருப்பாங்க, சார் வீட்டுல வந்து இப்படி ஒரு தண்டமா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறதுக்கு நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கனே, பேசாம நான் எங்கேயாச்சும் போயிடலாமா, யாருக்குமே பாரம் கொடுக்காம நான் எங்கேயாச்சும் போயிடலாமா. இன்னும் நிறைய பேர் மரணத்தை கூட இது பண்ணி. ஆனா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இளைய தீர்க்க தரிசிக்கும் வந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவன் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 4ல அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழேயும் கார்ந்து தன் ஆத்மா சாக வேண்டும் என்று கோரி, பாருங்க, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்றான். பாருங்க, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை எலியா தீர்க்கதரிசி பண்ணியிருப்பார் பிதாவாகிய தேவனை கொண்டு. பெலிஸ்தியர்களை வந்து எதிரிகளை வந்து பயங்கரமா அடிச்சு விரட்டி இருப்பார்.
அதுக்கு அடுத்த அதிகாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி என்னடா அது இப்பதான் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நடிச்சு முடிச்சிருக்கிறாரு, ஆனா இவருக்கே இப்படிப்பட்ட ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்ப நாமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்றான். கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரன், அவரே அவரே தன்னுடைய வாயினால அறிக்கையிடுறார், நான் நல்லவன் இல்ல அப்படின்னு. இங்க இருக்கிற இப்போ இந்த காலத்திலயும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலயும் சரி, ஊழியர்கள் தங்களை தாங்களே மெச்சிப்பாங்க. நான் பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நல்லவன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர். ஆனா இங்க ஒரு பாருங்க, தீர்க்கதரிசி, நான் நல்லவன் அல்ல. அப்ப அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தனிமையை உணர்ந்திருப்பார், போராடி களைச்சு போயிருப்பார், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாமன்ட்டு உணர்ந்திருப்பார். ஆனா கர்த்தர் வந்து தொடர்ந்து என்ன தெரியுமா, அந்த 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 அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா, நீ கவலைப்படாதப்பா, நீ வந்து இதெல்லாம் ஒரு ரொம்ப கம்மி தான் உனக்கு வருதுன்னா, இதுக்கப்புறம் நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு. கர்த்தர் ஏன் நமக்கு இவ்வளவு நாள் ஜீவியத்தை கொடுத்திருக்கிறாருங்கிற காரணமும் இருக்கு. நாம ஏன் இந்த உலகத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதே போல எலியா தீர்க்கதரிசி, அவர் வந்து ஊழியக்காரரா இருந்து தேவன் இடத்துல என்ன உயிரை எடுத்துருங்க அப்படின்னு கேட்டோம். கர்த்தர் வந்து அதை புறக்கணிச்சுட்டு நிராகரிச்சுட்டு அவனுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கிறார், அவனுக்கு இன்னும் நீண்ட நாள் வாழ வைக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் யாரை எப்போ வந்து அவர் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய காரணங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நாம இந்த பூமியில இருக்கோம். இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்களும் உயிரோட இருக்கோம் அப்படின்னா கர்த்தர் ஏதோ உங்க மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த பிரியப்படுகிறார். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்காரருக்கே அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை இருக்கு, அவருடைய மனசுல ரொம்ப பாரங்கள் இருக்கு. ஆனா அதுக்காக கர்த்தர் அவரை வந்து சும்மா கைவிட்டுட்டாரா? இல்ல. அதே தேவன் எலியா கூட இருந்த எலியா கூட மறிச்சிட்டார், ஆனா அவருக்கு வந்து பலன் கொடுத்த அதே தேவன், அவருக்கு உணவளித்த அதே தேவன் இப்பொழுது நம்ம கூடயே இருக்கிறார். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோர்ந்து போகும்போது தனிமையில இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தேற்றக்கூடியவரா இருக்கிறார். அடுத்தது எல்லாருக்குமே தெரியும், யோசேப்பு. யாக்கோபுக்கு வந்து 12 பிள்ளைகள், அதுல ஒரு பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு. அந்த 39ஆம் அதிகாரம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த குடும்பம் வந்து குடும்பத்தாளுங்க அவனை பகைச்சாங்க, அவனை புறக்கணிச்சாங்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்ய பார்த்தாங்க. கொலை செய்யவும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை வித்தும் போட்டாங்க எகிப்தியருக்கு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 2. ஆனா என்னதான் யோசேப்புடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தார், சொந்த அண்ணன்மார்களே அவனை தூக்கி பாலுங்கணத்துல தள்ளி போட்டாலும், கொலை பண்ணணும்னு நினைச்சாலும், அடிமையா விற்று போட்டாலும், கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, காரிய சித்தி உள்ளவன் ஆனான். பாருங்க, எல்லா காரியத்தையும் அவன் வந்து சூப்பரா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அவங்க கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு அவன் இடத்துல இருந்து கிடைக்கும். ஒரு பசில நீங்க போய் ஒரு விடுகதையை கொண்டு போனீங்கன்னா அவன் வந்து அந்த விடுகதைக்கு விடையை கொடுத்துருவான். அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார்.
பாருங்க, அவனுடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாருமே அவனை வந்து கொலை பண்ணணும்னு வகை தேடினாங்க. கொலை பண்றோம்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் எகிப்துல அடிமையா வித்து போட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த நேரத்துல இருந்தோம் அப்படின்னா, யோசிப்பினுடைய இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னா, அவ்வளவுதான். என்ன கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா யோசிப்பு அப்படி நினைக்கல. யோசிப்பு அப்படின்னு வந்து நினைக்காம இருந்ததுனால கர்த்தர் வந்து யோசிப்பு கூடவே இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நம்மளை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க, யோசிப்புடைய அண்ணன்மார்கள் மாதிரி. நம்ம இடத்துல ஏதாச்சும் ஒரு நல்லதை பெற முடியல அப்படின்னா, இவன் வேஸ்ட், இவன்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவெல்லாம் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவனை நம்பி எல்லாம் ஒரு பிரயோஜனமே கிடையாது, இவனை வந்து விலக்கி விட்டுட்டு நம்ம வேற யாராச்சும் பார்ப்போம். இவன் வேலைக்கு ஆக மாட்டான், எந்த ஒரு தொழிலுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான். இந்த மாதிரி மக்கள் நம்மளை புறக்கணிச்சாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம உயர்கிறத நம்மளை புறக்கணிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க பார்ப்பாங்க, கண் குளிர பார்ப்பாங்க. அதே போல யோசேப்பு வந்து ராஜாக்கு அடுத்தபடியா இருக்கிறத அவங்களுடைய அண்ணன்மார்கள் அவனை வந்து வணங்கினான். கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறார் பாருங்க. அடுத்தது யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15-17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பேதுருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோல்விக்கு மேல தோல்வி. உதாரணத்துக்கு அவன் இயேசு கிறிஸ்து கூடவே பிரயாணம் பண்ணான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல அவன் வளரல. கடல்ல வந்து அவன் நடக்கலான்ட்டு போகும்போது அவன் வந்து விசுவாசத்துல கம்மியானான், அவன் மூழ்கிறதுக்கு போயிட்டான். இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசி, ஏன் வந்து சந்தேகப்பட்ட அப்படின்னு கேக்குற. அவன் வந்து ஒரு காலகட்டத்துல பேதுரு வந்து, நான் யாரு உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களை புறக்கணிக்க மாட்டேன், நான் அங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்பேன், நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன், இப்படி எல்லாம் வந்து சத்தியம்ல அந்த மாதிரி பேசின பேதுரு ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவே எனக்கு யாருன்னே தெரியாதுங்க மறுதளிச்சுட்டான். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. இப்ப பாருங்க, பேதுரு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல விசுவாசமும் இல்லை, கூடவே அவருடைய அற்புதத்தை ருசிச்சு பார்த்து அவருடைய அன்பை ருசிச்சு பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சும் போயிட்டான். அதற்காக சரி, பேதுரு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணியிருக்கான், அதற்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவனை புறக்கணிச்சுட்டாரா? நாமெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு கூடவே இருந்து எனக்கு குளிப்பறிச்சுட்டான், இவன் கூடவே இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன நம்பாம வேற யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சில பேர் நம்ம நினைப்போம்ல, இவனுக்கு எதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும், எனக்கு இவன் உதவி செய்யல, என்னை இவன் நம்பல, என்ன மறுதளிச்சான், நான் எதுக்கு இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நாம நினைச்சாலும் கர்த்தர் வந்து அப்படி நினைக்க மாட்டார். யோவான் பேதுரு கிட்ட கேட்கிறாங்க, இயேசு பேதுருவிட 3 முறை நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு அவனை குற்ற உணர்வுகளிலிருந்து அவனை விடுவித்து என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று கூறி அவனை மறுபடியும் ஊழியத்திற்கு அழைத்தார். பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும். இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் தொழில் செய்யறவங்க மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக அவங்களை அழைத்தாரோ அந்த வேலையை விட்டுட்டாங்க. மனுஷங்களை பிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவங்களை திரும்பவும் ஊழியத்திற்கு அழைத்து பேதுரு வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா தவறுகளும் இயேசு கிறிஸ்து மறுதளிச்சான் பாத்தீங்களா, அந்த எல்லா தவறுகளையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் வந்து மன்னிச்சு பேதுருவை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் கேட்கிறார், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியாப்பா,
என் ஆடுகளை மேய்ப்பாயாக? 3 தடவை கேட்கிறார். அப்போ நம்ம என்னதான் ஒரு சில நேரங்கள்ல கர்த்தருக்கு விரோதமாக ஒரு சில சிச்சுவேஷன் நமக்கு வந்தாலும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேனே, கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா, என்னுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பொழுதும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டேனே, கெட்ட வார்த்தைகளை நான் பேசிட்டேனே, ஆஹ் நிறைய அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் வந்து பண்ணிட்டேனே, பொய் பேசிட்டேனே, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து மனசுல தோன்றினாலும் கர்த்தர் அதை மன்னிக்க கூடியவரா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் ஒரு படி முன்னேறணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 படி நம்ம பின்னாடி போயிடும். எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ அவமானங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில வந்திருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் இந்த உலகத்துல யாருக்குமே வந்தது இல்ல, எனக்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருப்போம். படுகிற கஷ்டங்கள் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளை விட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் வேதாகமத்திலே வந்து பாத்தீங்கன்னா யோபு வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு காலகட்டத்துல அவனுக்கு இருந்த சொத்து பத்து எல்லாமே போயிடுச்சு, குழந்தைங்களும் போயிட்டாங்க. அவனுக்கு உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நோய். அவன் கிட்ட கூட யாரும் வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல பேரை வந்து அவங்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. எல்லா மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கெட்ட பேர் வாங்குறது ஈஸி. அவன் சேர்த்து வச்ச எல்லா நல்ல பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவனை விட்டு போயிடுச்சு. எல்லாருமே யாருமே அவனை மதிக்கிறதே கிடையாது. ஒரு கட்டத்துல அவனுடைய நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ணது, நீ தப்பு பண்ணிருக்கனால உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கர்த்தர் கொடுத்திருக்க, அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிலாம் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது யாராச்சும் இந்த மாதிரி வந்து பேசினோம்னா நமக்கு இன்னும் நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படும். ஆனா யோபுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் வசனம் 10. யோபு 42ஆம் அதிகாரம் வசனம் 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். நல்லா கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி இருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய நிறைய விஷயங்களை நம்ம வந்து இழந்திருப்போம். அது பணமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உற்றார் உறவினர்களா இருந்தாலும் சரி, உடல்ல இருக்கிற பலமா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை நம்ம வந்து இழந்திருப்போம். நம்ம சம்பாதிச்சு வச்ச பேர் புகழா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இறந்துருப்போம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரட்டத்தினையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கு. அப்ப நம்ம இதை குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனா வந்து எனக்கு வந்து எல்லாமே தப்பா நடக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா யோபுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்தது. யோபு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல எப்பவுமே விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அவன் வாயினால கூட கர்த்தரை வந்து தூஷிக்கல. அதனால கர்த்தர் வந்து அவனுக்கு ரெட்டத்தினையும் திரும்ப கொடுத்தார். நம்ம யோசிக்கலாம், ஏன் கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை, அவமானங்களை என்னுடைய வாழ்க்கையில வந்து கொடுக்கறதுக்கு அளவு பண்ற? ஏன் அப்படி வந்து கர்த்தர் வந்து என்ன சாத்தான் வந்து என்ன வந்து சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து அலோவ் பண்ற? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். நான் அவருடைய பிள்ளை தானே, ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு பிடிக்காதா? நான் நிம்மதியா இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா? நான் அவருடைய பிள்ளை தானே. இந்த உலகத்தார் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவோ சந்தோஷமா இருக்காங்க, வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எக்கச்சக்க ஞானங்கள் இருக்கு. ஆனா
நான் அவருக்கு பிரியமுள்ள மகனா இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அலோவ் பண்றார்? நல்லா பாருங்க, கர்த்தர் வந்து பிரச்சனைகளை கொடுக்கல, ஆனா அந்த பிரச்சனைகளை வர்றதுக்கு அலோவ் பண்றார். பாருங்க, ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான விடைகளை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். யாக்கோபு 1:2 2, 3. என் சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, அது ஏன் நமக்கு பிரச்சனைகள் அலோவ் பண்றாருன்னா, நம்ம விசுவாசத்துல எந்த அளவுக்கு ரொம்ப உறுதியா இருக்கும் அப்படிங்கறத அவரை வந்து டெஸ்ட் பண்றாரு. எனக்கு விசுவாசம் இருக்கு நாம வந்து வாயினால சொன்னா பத்தாது, அதை நம்ம வந்து செயல்ல நிரூபிக்கணும். காத்தடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, உடம்புல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு கவலைகள் பிரச்சனைகள் வந்து சூழ்ந்தாலும் சரி, நான் கர்த்தர் இடத்துல வைத்திருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தை நான் வந்து எப்பவுமே நான் வந்து குறைக்க மாட்டேன். என்னுடைய விசுவாசத்துல நான் இன்னும் அதிகமா தான் இருப்பேன். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள்லாம் கர்த்தர் என்னை கிடக்க பண்ணுவார். இந்த பிரச்சனைகளை கர்த்தர் எனக்கு எடுத்து போடுவார். என் உடம்புல இருக்கிற இந்த வியாதியை எடுத்து போடுவார். என் உடம்புல இருக்கிற இந்த சாத்தானுடைய எல்லா கட்டுகளை எடுத்து போடுவார். என் குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் சரி செய்து போடுவாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வர்றதுக்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நமக்கு வந்து அலோவ் பண்ற. ஒரு சில நேரத்துல கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து அதை ஓவர் அட்வான்டேஜா இருக்குது கூட. கர்த்தர் என் கூட மட்டும்தான் இருப்பார், உங்க கூட இருக்க மாட்டார் அப்படின்ட்டு நம்ம வந்து மற்றவங்க இடத்துல சொல்லக்கூடாது. 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிருபங்கள் எழுதுகிறார். நிறைய நிருபங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் அவன் வந்து அதிகமா மெச்சிக்கொள்ள கூடாது, அவனை ஹம்பிள் பண்ணணும். ஹம்பிள்னா அவனை அடக்கணும். அவன் வந்து தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டாதபடிக்கு அவனை அடக்கி வைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலை. அவனை அடக்கி வைக்கிறதுக்காக அவன் உடம்புல ஒரு முள்ளை கொடுக்கிறார். அந்த முள் அவன் இடத்துல இல்ல அப்படின்னா அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் பெரியவன், நான் நிறைய ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள்ள வர வச்சிருக்கேன், இல்லரை விட நான் தான் அதிக நிருபங்களை எழுதியிருக்கேன், எக்கச்சக்க புறஜாதிகளை நான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு மேட்டிமை அகம்பாவம் அவனுடைய இருதயத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ஒரு முல்லை கொடுக்கிறார். முல்லை கொடுத்து அதை எடுத்து போடல. அவன் வந்து 3 தடவை கேட்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த முல்லை தயவு செஞ்சு எனக்கு எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. அதற்கு அவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. நாம ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பிதாவே, தயவு செஞ்சு எனக்கு அதை எடுத்து போடுங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் எடுத்து போட மாட்டார். ஒரு சில பிரச்சனைகளை விட்டு வச்சிருப்பார். அது ஏன் விட்டு வச்சுக்கிறாருன்னா, நம்மளை வந்து அமைதிப்படுத்தணும், நம்மளை அடக்கணும், நம்ம ரொம்ப ஓவரா ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் வந்து ஒரு சில பிரச்சனைகளை, ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நம்ம கடைசி வரைக்கும் அவரை வந்து நம்பி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வைத்திருக்கிற பணத்தையும் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களையும் நம்ம நம்பி இல்லாம, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து பத்து மேல நம்ம நம்பிக்கை இல்லாம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்பி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். அவர் இல்லாம நம்ம இல்ல அப்படின்ட்டு நம்ம உணர வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் எப்பவுமே வைத்திருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து வரும்பொழுது அவங்க வந்து பாலைவனத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அப்போ மோசே ஜெபிக்கும் பொழுது வானத்துல இருந்து மன்னாவை கர்த்தர் வந்து பொழிய பண்ணிக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன் போடுற, இந்த மன்னாவை அன்னைக்கு தேவையானது மாத்திரம் நீங்க வந்து வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வைக்காதீங்கன்ற. எல்லாருக்கும் பயம்.
நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு ஒரு மண்ணா இறைச்சியை கொடுத்துட்டாரு, நாளைக்கு தருவாரா, அதுக்கு அடுத்த நாள் தருவாரா? ஒரு கேள்விக்குறி, பயம், எண்ணங்கள், சந்தேகம். நல்லா யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, இன்னைக்கு தேவையான ஆகாரத்துக்கு மட்டும் நீங்க சேர்த்து சேர்த்து வச்சுக்கோங்க, நாளைக்கு நாளைக்கு வேற எதுக்குமே நீங்க வந்து சேர்த்து வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவை கொடுக்கக்கூடியவரா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அவர் என்ன விரும்புகிறார்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்தே இருக்கணும். எல்லா விஷயத்திலும் சரி, பணத்தை சார்ந்தோ, மக்களை சார்ந்தோ, நமக்கு இருக்கிற எல்லா சுய பலத்தின் மீது, ஞானத்தின் மீது நம்ம சார்ந்து தயவு செஞ்சு இருந்துராதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் கர்த்தரை சார்ந்தே இருக்கணும். அதான் அவர் விரும்புகிறார். இப்போ நம்ம வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எதுக்கு வருது? இப்ப யோசேப்பு கூட நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவனுடைய அண்ணன்மார்கள் அவனை வந்து வித்து போடுறாங்க எகிப்தியருக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து எதற்காக வர வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை வந்து ஒரு எகிப்துல ஒரு ராஜாக்கு அடுத்தபடியா அவர் வந்து நியமிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவனுக்கு வந்து அலோவ் பண்றாரு. இப்போ நமக்கும் ஒரு சில நேரத்துல ஒரு சில பிரச்சனைகளை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அலோவ் பண்றாருன்னா, நம்மள ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு ஒரு கட்டத்துக்கு அவர் வந்து கொண்டு போக ரெடியா இருக்கிறார். நம்மளை உயர்த்தத்துக்கு அவர் வந்து ரெடியா இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில மறிச்சார். தன்னுடைய சொந்த குமாரனை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சிலுவையில மறிக்க கொடுத்தார். நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து நினைக்கலாம். அதாவது ஐயோ கர்த்தர் வந்து அப்படி சோதிச்சிட்டாரு அப்படின்னு. அவர் வேலை அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில அவர் மறிக்கலைன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குமா? உயிர்த்தெழுதல் இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் மூலியமா கர்த்தர் ஒரு தீர்வையும் கொடுக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? நாம ஏன் கண்ணீர் சிந்தணும்? நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? நம்ம கவலைப்படுறதுனால அந்த பிரச்சனை போயிடுமா? இல்ல. கர்த்தரிடத்துல ஜெபிங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. சரி, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பின்னுக்கு இன்னைக்கு எடுத்தது கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை நம்மை பின்னுக்கு தள்ளினாலும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். சோ நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு செட்பேக் இருக்கும். ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் நமக்கு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி விடும். சோ அந்த மாதிரி அதாவது உடம்புல ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்கும். அந்த வியாதியை ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து போயிருக்கும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு புது வியாதி நமக்கு வந்து வந்துடும். என்னடா இது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில இருந்து விளைவு காலம் வந்தது, திரும்பவும் வேற ஒரு புது பிரச்சனை டிசைனா நம்மளை வந்து தாக்கிட்டு. நம்ம குடும்பத்திலயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி. இப்பதான் ஒரு பிரச்சனை போச்சு, இன்னொரு ஒரு பிரச்சனையா, இப்பதான் ஒரு கடனை அடைச்சேன், திரும்ப இன்னொரு ஒரு கடனா, இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம அந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம தீர்வு காணுவது பார்க்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 19. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இங்க துன்மார்க்கருக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குன்னு சொல்றாரா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குன்னு சொல்றாரா? நீதிமானுக்கு தான் வரும் துன்பம். உலகத்துல எவ்வளவோ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி கூட நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம ஏன் அப்படி சம்பாதிக்காம இருக்கோம்? ஒரு வழிமுறை இருக்கு, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், நேர்மையா நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வந்து செய்யணும்னு பிரயாசப்படுறோம். மத்தவங்களை யாரும் ஏமாத்தி பொய் பேசி பாசாங்கு பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அப்ப நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வரும்.
யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பண்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு காலகட்டத்துல நியாய தீர்ப்பு நாட்கள் அவங்க வந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனா யாரெல்லாம் நேர்மையா நடக்க விருப்பப்படுறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரு பெர்ஃபெக்ட்டா கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களோ, அவர்களுக்கு துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒரு பிரச்சனை போச்சு, இன்னொரு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த ஒரு பிரச்சனை போச்சு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை நம்ம ஏன் போச்சு, எதற்காக போச்சு, யார் அதை போக வச்சது அப்படிங்கிறது நம்ம யோசிச்சோமா? யோசிக்கணும். அது கர்த்தர் தான் அந்த பிரச்சனையை போக பண்ணுகிறார். புது பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனையை கர்த்தர் வந்து கண்டிப்பா வந்து கடக்க பண்ணுவார். அது இல்லாம போக பண்ணுவார். அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஏன்னா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பாருன்றாங்க. எத்தனை பேர் நம்ம இதை வந்து விசுவாசிக்கிறோம்? ஆனா இந்த ஒரு பிரச்சனை தானே, இது ஈஸியா நான் வந்து முடிச்சிருவேன். நான் முடிக்கலன்னா கூட என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் விஷயத்தையும் முடிப்பார். டாக்டர் கை விரிச்சிருவாங்க. நிறைய பேர் வந்து உற்றார் உறவினங்க நம்மளை வந்து கை விரிச்சிருவாங்க. கர்த்தர் இடத்துல நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசயத்தை அற்புதத்தை அவர் வந்து பண்ணக்கூடியவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா, நீ வந்து சாக போற அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் வந்து சொல்வார். அவன் ஒரு ஓரமா போயிட்டு அழுவோம், நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழலான்ட்டு நினைச்சேனே, இப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு வந்து வந்துருச்சு, கர்த்தர் என்னுடைய உயிரை எடுக்க போறாரு, அவர் வந்து எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிப்பா, உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் போய் அழுது புலம்புவான். அவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உடனே தீர்க்கதரிசியை திரும்பி அனுப்பி அவன் வாசல்ல வெளியே கூட காலை எடுத்து வச்சிருக்க மாட்டான். திரும்ப தீர்க்கதரிசி உள்ள வந்து உனக்கு கர்த்தர் வந்து இன்னொரு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கணும். கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை சார்ந்து இருங்க. என்கிட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் தயவு செஞ்சு பணத்தை நம்பி இருக்காதீங்க, மனுஷங்களை நம்பி இருக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பண ஆசையே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விக்கிரகம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கோயில்ல இருக்கிற சிலை அதுதான் விக்கிரகம் அப்படின்ட்டு. அதை விட மிகப்பெரிய விக்கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான். பண ஆசை ஒரு மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை. ஏன் அப்படின்னா, காசு இருந்தா கர்த்தரை யாரும் நினைக்க மாட்டாங்க. என்கிட்ட லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல சொத்து பத்து இருக்கு, அடுத்த ஒரு 2-3 தலைமுறைக்கு என்னால வச்சு சாப்பிடலாம். அவங்க மாத்திரம்தான் அப்படின்ட்டு இல்ல, நிறைய பேரு நம்மள மாதிரி ஆளுங்க காசு இல்லாம இருக்காங்க. நான் கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுறது. என்கிட்ட காசு இருக்குது, உங்ககிட்ட என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. பணத்தை சார்ந்து நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மண்ணாவை தயவு செஞ்சு சேர்த்து வைக்காதீங்க அப்படின்ற. ஒவ்வொரு நாளும் நீங்க என்னதான் நம்பி இருக்கணும், என்ன மட்டுமே நம்பி இருக்கணும் அப்படின்றார் கர்த்தர். அப்ப நம்ம யோசிக்கணும், ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிற சாப்பாடு அவரால கிடைக்குது, நான் தங்குற இடம் எனக்கு நிலையில கொடுத்திருக்கிறார், அவரால கிடைக்குது, நான் உயிரோட இருக்கிறேன், நான் ஜீவனை சுவாசிக்கிறேன், அவரால கிடைக்குது. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, நம்ம நேர்மையா நடக்கும்போது இந்த பூமியில நம்ம நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய சம்பவங்கள் இருந்தாலும் நித்தியமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? அதை நாம இப்போ கிடைக்காது அது. ஆனா இங்க பாருங்க, ஆனபடியால் கிறிஸ்து உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்னடா இது, நான் ஊழியமும் பண்றேன்,
குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் எல்லாமே பயங்கரமா இருக்கிறாங்களே. நான் பேசாம இந்த ஊழியத்தை ஊழியம் பண்றதுக்கு பதிலா வேற எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சிருந்தா கூட 4 காசு பார்த்துட்டு இருக்கலாமே. நிறைய பேர் நினைப்பாங்க. நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3 வருஷம் படிச்சேன். டீச்சர் 3 வருஷம் வந்து பைபிள் காலேஜ் படிச்சு என்ன பிரயோஜனம்? நிறைய பேருக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த பூமியில இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர். நம்ம பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சகிச்சோம் அப்படின்னா இந்த பூமிக்குரிய விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப பிரியாசப்படணும். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். எலியா வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல ஃபுல்லா பஞ்சம் பட்டினி வந்தாலும் ஒரு காகங்களை கொண்டு கர்த்தர் வந்து எலியாவுக்கு போஷித்த அதே தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அப்ப நம்மளை போஷிக்க மாட்டாரா? நம்மளை சார்ந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம வந்து கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாளும் போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். இனிமேலும் கர்த்தர் அபரிவிதமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 31. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு எப்பவுமே பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா எதிர்பார்க்கிறோம். அதுதான் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டான காலம். சாப்பாடும் நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா வந்து சாப்பிடுறோம். சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க. அது நம்ம வந்து சாப்பிடுறோம். சீக்கிரமா மறிச்சு போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு யாரு காத்திருக்கிறார்களோ. எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அந்த அந்த பிரச்சனைக்கு முடிவு எனக்கு இம்மிடியேட்டா வேணும். என்ன ஒருத்தவன் அடிச்சுட்டான், என்ன ஒருத்தவன் அவமானப்படுத்திட்டான், அவனை நான் திரும்ப ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா கர்த்தர் அவனை ஏதாச்சும் ஒரு விஷயம் சீக்கிரமா பண்ணணும். நம்ம வந்து இம்மிடியேட்டா எதிர்பார்க்கிறோம். நம்ம அவர் வந்து சீக்கிரமா பண்ணதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமையில இருந்து நம்ம வந்து கை ஓங்கிடுறோம், பேசிடுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிடுறோம், பழிக்கு பழி வாங்கிடுறோம். கர்த்தருடைய வேலையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவனுக்குதான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. நம்ம யாரு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ கர்த்தர் அவர்களை உயர்த்தக்கூடியவரே. இதை நமக்கு வந்து நம்மளுடைய சத்துருக்களுக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க. அவர்களுக்காக நீங்க அவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிச்சு பாருங்க. இந்த 2 விஷயம் நீங்க பண்றதுனால உங்களுடைய சத்துருக்கள் மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்னி தலையில இறக்குறீங்க. அதை விட்டுட்டு என்ன அவமானப்படுத்திட்டான், என்ன அசிங்கப்படுத்திட்டான், பழிக்கு பழி வாங்கணும், அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கும் பொழுதே கர்த்தர் அவனை வந்து உயர்த்துறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்னு. அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? கர்த்தருக்காக காத்துருங்க. கர்த்தர் இடத்துல நம்ம ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே முடியணும், எனக்கு இருக்கிற நோய் ரொம்ப வருஷமா இருக்கு, அந்த நோயில இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கர்த்தருக்காக காத்துருங்க. வெயிட் ஆன் தி லார்ட் அப்படின்றாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகைகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஒரு கூட்டம் நமக்கு எழும்பும். இவன் நல்லா இருக்க கூடாது. அவங்க வந்து எப்படின்னா அவங்க கூட்டமா பிளான் பண்ணுவாங்க நம்மளை கெடுத்து போறதுக்கு. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை கீழே தள்ளுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கூடுது. கர்த்தர் எப்படி அந்த ஒரு சாதாரண மனுஷனை வந்து காப்பாத்துவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சண்டையை மூட்டி விட்டுருவாரு, சண்டை வரும்படி பண்ணி விடுவாரு. அவங்க அடிச்சுட்டு செத்துட்டு போயிடுவாங்க. யாரு? கர்த்தருடைய பிள்ளைய யாரெல்லாம் எதிர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அவங்க கீழே தள்ளணும்னு ஆசைப்பட்டாங்களோ, பிளான் பண்ணவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு, ஏன்னா வேதாங்கமத்துல அதெல்லாம் நடந்திருக்கு. இஸ்ரேல் மக்களை அடிக்கணும்ட்டு எக்கச்சக்க நாடு மக்கள் வந்து ஒண்ணு கூடுறாங்க.
ஒரு காலகட்டத்துல அவங்களே அடிச்சுக்கிட்டு சாவறாங்க. அவங்களுக்குள்ளேயே கலகம் பிறகுது. அடிச்சுட்டு நீ பெரியவன் நான் பெரியவன் அடிச்சுட்டு சாவறாங்க. கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் பண்ற. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 50. நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்ம அதுல இருந்து எப்படி மீளுவது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 50, 49, 50 2 வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 119, சங்கீதம் 119 வசனம் 49, 50. சரி, ஓகே, நான் வாசிக்கிறேன். என் துயரத்தில் இதுவே எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை ஈர்ப்பது. அதாவது அவர் எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்றாரு. என் துயரத்தில இதுவே எனக்கு ஆறுதல். நாம என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ரொம்ப ஒரு துயரமா இருக்கேனே, ஒரு மனுஷனை நம்ம தேடிப்போம். கணவனா இருந்தா மனைவி தேடிப்பாங்க, மனைவி இருந்தா கணவனை தேடிப்பாங்க, பெற்றோர்கள் இருந்த பிள்ளைகளை தேடிப்பாங்க, பிள்ளைகளா இருந்தா பெற்றோர்களை தேடிப்பாங்க, நண்பர்களை தேடிப்பாங்க. எதுக்கு? யாராச்சும் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, என் துயரத்தில் இதுவே எனக்கு ஆறுதல். இதுவே அப்படிங்கிற போது 49வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனங்கள் எல்லாமே அவருக்கு வந்து எப்படிப்பட்டதா இருக்கு? எனக்கு ஆறுதலா இருக்கு. உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பாருங்க, எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கர்த்தருடைய அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மளோட இடத்துல பேசுவார். நீ பயப்படாதப்பா, நான் உன் கூடவே இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நீதியின் வலது கருத்துனா நான் உன்னை தாங்குறேன் அப்படின்ற. பாருங்க, இந்த மாதிரியான வசனங்கள் எவ்வளவு நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதா இருக்கு. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன நினைப்போம்? யாராச்சும் ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை இருக்கே, அதுக்கப்புறம் நாம ஏன் மனுஷனை தேடி போறீங்க? இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் எல்லா நமக்கு ஒரு சாதாரணமான மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிப்பானோ அதே போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் பூமியில ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருக்கான். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யாருக்காக வந்தார் பாத்தீங்கன்னா யூத மக்களை பாவத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக வந்தார். ஆனா யூத மக்களே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மேசையா கிடையாது, இவர் நம்ம யூதருடைய ராஜாவே கிடையாது, புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ நம்ம குடும்பத்திற்காக நம்ம வந்து ரொம்ப பிரயாசப்படுவோம். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்மளை வந்து அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய நண்பருக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், அந்த நண்பரை நம்மளுக்கு முதுகில கொடுத்தனா கொஞ்சம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு வருகிற எல்லா சோதனையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துச்சு. அவர் நாசரேத் ஊர்ல வளர்ந்தார், பெத்லகேம்ல பிறந்தாரு, நாசரேத் ஊர்ல ரொம்ப வருஷமா வளர்ந்தார். அந்த நாசரேத் ஊர்ல இருக்கிற மக்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இவன் ஒரு சாதாரணமான ஒரு தச்சனுடைய பையனாச்சு, இவனுக்கு என்ன இவ்வளவு பெரிய வல்லமை வந்துருமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, இவங்கெல்லாம் வந்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம வந்து அங்க கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு, அவங்களை வேற என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ளலையே. அது மாத்திரம் இல்லாம சொந்த சீஷர்களே யூதாஸ் காரியத்தை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான். மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 14, 16 யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்தாங்க. பாருங்க, அவருடைய விலை நம்மளை வந்து பாவத்துல இருந்து மீட்டவருடைய அவருடைய மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசு தான். அவரும் நம்மள மாதிரி தனிமையில இருந்திருக்கிறார். மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 40, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஜெபிக்கும் பொழுது தனியா தான் போய் ஜெபம் பண்ணுவார். ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மரணம் அவருக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு தடவை
ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா யோவான் பேதுருவை வந்து கூட்டிட்டு போறார் ஜெபிக்கிறதுக்கு. ஆனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிடுறாங்க, தனிமையில இருக்கிற. அவருக்கு உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது, அவருக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. அதெல்லாம் கேட்கிற, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நம்மளுடைய வாழ்க்கையில நாம அந்த அப்படிப்பட்ட தனிமையை உணர்ந்திருக்கோம். மத்தவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, என் சைட்ல நியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உணர்ந்திருக்கிறார். ஏசாயா 53:3, ஏசாயா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை அசட்டை பண்ணியிருப்பாங்க, நம்மளை புறக்கணிச்சிருப்பாங்க. இவெல்லாம் வேஸ்ட், வேலைக்காகாதவன், இவனை தள்ளிட்டு நம்ம வேற யாராச்சும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த வேலைக்கு லாய்க்கல அப்படின்ட்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவருக்கு அப்படி சம்பவம் நடந்திருக்கும் போது நமக்கு நடக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் அவரே ஒதுக்கப்பட்ட கல்லே, அவரே வந்து சபைக்கு ஒரு மூளைக்கல்லான மாதிரி, நம்மளை யார் யாரெல்லாம் ஒதுக்கினாங்களோ, நம்மளை யார் யாரெல்லாம் கேவலமா நினைச்சாங்களோ, அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடியவரா இருக்கிறார். எபிரேயர் 4:15, நம்முடைய பிரதான ஆசிரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல, அவர் பாவம் இல்லாதவரா இருந்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். இந்த எபிரேயர் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல வந்து ரொம்ப தேறினவரா இருக்கிறார். ஒரு மெச்சூர்ட் மைண்ட் உள்ள ஒரு ஊழியக்காரன் கூட சொல்லலாம் எபிரேயர். ஆனா எபிரேயர் யார் எழுதினாங்க அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல. ஒரு சில பேர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எல்லா நிருபங்களையும் வாசிக்கும் பொழுது எபிரேயருடைய நிருபம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து பேசும் பொழுது அவர் எப்படி பேசுவார், மத்தவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து உணர்வோம்ல. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வரிகள், எழுத்துக்கள், அவருடைய எழுத்து எப்படி இருக்கும், எபிரேயரோட ஆசிரியரோட எழுத்துக்கள் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மெச்சூர் மைண்ட், நிறைய விஷயங்களை அவர் வந்து புலப்படுத்தி வைப்பார். அதான் சொல்றாரு, நம்முடைய பிரதான ஆசிரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல, அவர் பாவம் இல்லாதவரா இருந்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். நம்ம நினைச்சிருப்போம், நம்ம நீங்க பிதாவாகிய தேவனே, நீங்க வந்து பரலோகத்துல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பூமியில நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வரக்கூடாதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு சாதாரணமான மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு சோதனை வேதனை அனுபவிப்பானோ எல்லா வேதனையும் அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. அப்போ ஏன் அந்த வேதனையை அனுபவிக்கிறார்? அப்போ நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரி எல்லா சோதனையும் அனுபவிக்கும் பொழுது நாம என்ன சோதனை அனுபவிப்போம், நாம எப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவிப்போங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், உணர்ந்திருக்கிறார். அப்ப நம்ம தனிமையில விட மாட்டார், நம்ம தனிமையா விடவே மாட்டார், நம்ம கூடவே இருந்த எல்லா பிரச்சனைக்கும் அவரு தீர்வு காண்பார், தீர்வை கொடுப்பார். ரோமர் 8:28 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:28 வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கர்த்தர் வந்து ஒரு சில விஷயங்கள தான் அவர் வந்து செயல்படுவாரு, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு சில விஷயத்துல பிரச்சனைகளை தான் அவர் வந்து நீக்கி போடுவார். அதுவும் எந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியான பிரச்சனையோ அந்த ஒரு பிரச்சனையை தான் அவர் வந்து நம்ம இடத்துல வந்து நீக்கி போடுவார். கஷ்டமான பிரச்சனையை அவர் வந்து மைண்ட் பண்ண மாட்டார், அது நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை கர்த்தர் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு, ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவர்களையும் கர்த்தர் வந்து பார்க்கணும்ல, என்ன மட்டும் எப்படி தனியா பார்ப்பாரு? அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. அது கஷ்டமோ ஈஸியான பிரச்சனையோ, சின்ன நோயோ பெரிய நோயோ, சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ, சின்ன குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, அன்பு கூறுவர்களுக்கும் சகலமும், அதாவது எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நன்மைக்கு ஏதுவா மாத்தி போடுவார். நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல, சந்தோஷமா அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம், கர்த்தரையும் மதிக்க மாட்டோம்,
பிரச்சனை வரும்போதுதான் நம்ம கர்த்தரை தேடிப்போம். அப்ப பிரச்சனை வர்றது நமக்கு நல்லது. ஒரு நிறைய பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல விதைக்கும் பொழுது அது செத்தாதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரமா மாறும். நாமளும் வந்து விதைக்கப்பட்டாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் அடைய முடியும். அதே போல நாமளும் இந்த பூமியில சோதிக்கப்பட்டாதான் நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து உணர முடியும். கடைசி ஒரு வசனம் வாசிச்சிடறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ நம்ம வந்து யோசிப்போம், என்னடா இது வாழ்க்கையில நான் முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தேன்னா எனக்கு பல தோல்விகள் வந்துகிட்டே இருக்கே. நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்களே என்னை விட்டு விலகி போறாங்களே. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தோல்விக்கு மேல தோல்வி, வியாதிக்கு மேல வியாதி. இதெல்லாம் எப்போ எப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கடந்து போகும், எப்போ கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்ம நினைச்சோம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. கர்த்தர் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நான் ஆசைப்பட்டு தொடர்ந்து அதற்காக ஒரு நாள் ஜெபிக்க மாட்டேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதற்காக நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது, அதற்காக பிரயாசப்படும் பொழுது, அதற்காக நம்ம வேலை செய்யும் பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அதை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கு. அப்போ இனி வரும் காலங்கள்ல நம்ம எதை குறிச்சு நம்ம வந்து சோர்ந்து போக தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் எல்லா விஷயத்தையும் நம்ம சாத்தானை வந்து ஜெயிக்க முடியும். விசுவாசத்துல இன்னும் அதிகமா நம்ம வந்து வளர்றதுக்கு நாம தான் கர்த்தர் இடத்துல, தேவனிடத்துல நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.